மீசான் டைம் நேயர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய செய்தி தொகுப்புல இஸ்ரேலுடைய முற்றுகையை தகர்த்தலும் மனிதாபிமான உதவி பொருட்களை கஸா மக்களுக்காக வழங்குதல் என்ற செயற்திட்டத்தின் கீழ் இப்போது பல்வேறு நடவடிக்கைகள் சர்வதேச மட்டத்துல அமைய பெற்றிருக்குது. இந்த செயற்திட்டம் எங்கு நிக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்கிறது தான் இன்றைய பதிவு. இந்த திட்டத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் சுமூட் ஃபொலோபிலா என்று சொல்லப்படுகின்ற கருப்பொருளை உள்ளடக்கி தான் இந்த செயற்திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. லஸ்ஸால இஸ்ரேலுடைய முற்றுகையும் அந்த மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவும் கிடையாது, மருத்துவம் கிடையாது, எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது என்ற ஒரு விஷயம் சர்வதேச அளவுல மனிதர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனால என்னவோ இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணலாமே, இந்த முற்றுகையை நிறுத்தலாமே அப்படின்னு சொல்லி இப்போது இந்த கருப்பொருளை தாங்கி கிட்டத்தட்ட 56 கப்பல்கள்ல மருத்துவங்கள், உணவு, இந்த மக்களுக்கு தேவையான ஆடைகள், பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி உதவி பொருட்களை திரட்டி சர்வதேச அளவுல கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நாடுகள் இணைந்து இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த செயற்திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சுமார் பல மாதங்களுக்கு முன்னால இந்த ஒரு செயற்திட்டம் நடைமுறைக்கு ஆங்காங்கே ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் இணைந்து இந்த பொருட்களை திரட்டி இப்போது அவர்களுடைய பயணம் ஒரு கட்டத்தை வந்தடைஞ்சிருக்குது. இந்த பயணத்துல மிக முக்கியமான மனிதர்கள், சமூகத்தில் மதிக்கப்படுகின்றவர்கள், மனிதநேயம் உள்ள ஆர்வலர்கள் பல பேர் இணைந்திருப்பதை பார்க்க முடியுது. நெல்சன் மண்டேலாவுடைய பேரர் மண்டில்லா என்று சொல்லப்படுகிறவர், சுவீடன் நாட்டினுடைய பாடகி, இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அரபு நாடுகளைச் சேர்ந்த பிரபலியமானவர்கள், அரசியல்வாதிகள் என்று பல பேர் இந்த பணியில இணைஞ்சு இப்போது கடல் மார்க்கமாக பயணங்களை ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தை வந்தடைஞ்சிருக்கிறாங்க. ஹந்தல்லா என்று சொல்லப்படுகின்ற உதவி பொருட்களை தாங்கி வந்த கப்பல்ல பிரெஞ்சு நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. பிரான்ஸ் நாட்டினுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நாங்க தோத்து போனாலும் சரி, மேலும் மேலும் இந்த மனிதாபிமான உதவிகளை இந்த மக்களுக்காக செய்கின்ற இந்த வேகத்துல நாங்க பின்னிக்க மாட்டோம் என்ற விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. இதில் பயணிக்கின்ற கெனடிய ஒரு டாக்டர் வைத்தியர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயணத்துல லஸ்ஸால இருக்கின்ற 4000 குழந்தைகளுக்கு செயற்கை கால் பொருத்துவதற்கான வேலை திட்டத்தோட நான் போறேன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு, 4000 என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை தான், அது குறைத்தே கணிப்பீடு செய்திருக்கிறது. உண்மையிலே 4500க்கும் அதிகமான குழந்தைகள் காட்களை இழந்து இப்போது தவிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. இப்போது அவர் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகிலே மாற்றுத்திறனாளிகளை கொண்ட பகுதி எது அப்படின்னு கேட்டா அது கஸா மண் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னது ரொம்பவே சிந்திக்க வைத்தது, ரொம்பவே சோகத்தில் மக்களை ஆழ்த்தி இருக்குது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பத்தி விளங்கப்படுத்தும் பொழுதோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை உடனடியாக கடல் வழியாக அஹிம்ச வழியில இப்படியான போராட்டங்களை கொண்டு தடுக்கிறது என்று சொன்னதோட, பாதிக்கப்பட்ட அனாதரவற்ற தெருக்களிலே வாழுகின்ற பட்டணிச்சாவை எதிர்கொண்டிருக்கின்ற கஸா மக்களுக்கான பசி போக்குகின்ற மருத்துவம் மற்றும் ஏனைய உணவுப் பொருட்களை தாங்கி செல்லுகின்ற திட்டமும் இதில் இருக்குது என்று சொன்னதோட, போர் குற்றங்களுக்கான மௌனத்தை களைவதும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றவர்களுக்கான கண்டனத்தையும் இதன் மூலம் தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுது. இனப்படுகொலை அதற்கான முற்றுப்புள்ளியாகவும் இது இருக்கும். எனவே கடல் மார்க்கமாக அஹிம்ச வழியில் ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் என்ற ஒரு விஷயம்தான் இதனுடைய இலக்காக சொல்லப்படுது. இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற நேரம் வரைக்கும் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 56 கப்பல்கள் உதவி பொருட்களோடு தற்போது கஸாவில் இருந்து கிட்டத்தட்ட 125 கடல் மைல் தூரத்துல தரித்து நிற்கின்ற ஒரு செய்தி பார்க்க கிடைத்தது. இந்த சூழ்நிலை தான் பெரும் அபாயகரமான ஒரு சூழல் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுக்க முடியாத இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்ளலாம் என்ற அச்ச சூழலும் இப்போது உருவாகி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முற்பட்ட காலங்களிலும் இஸ்ரேல் உதவி பொருட்களோடு வந்த கப்பல்கள் மீது பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டதும் பதிவானது. 2010ஆம் ஆண்டு இப்படியான மர்மரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கப்பல் மனிதாபிமான உதவிகளோடு லஸ்ஸாக்குள்ள நுழைவதற்கான சந்தர்ப்பத்துல இந்த கப்பலின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்ல பெரும் சேதங்கள் ஏற்பட்டதான செய்தியும் பார்க்க கிடைத்தது. 2015ஆம் ஆண்டு இப்படியான ஒரு செய்தி பதிவாகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியான் என்று சொல்லப்படுகின்ற
கப்பல் உதவி தொகைகளோடு உதவி பொருட்களோடு சென்ற வேளையில இப்படியான ஒரு தாக்குதலும் நடந்தறியதாகவும் சொல்லப்படுது. இந்த வருடம் ஜூலை மாதத்துல மக்லைன் என்று சொல்லப்படுகின்ற கப்பல் உதவி பொருட்களோடு சென்ற வேளையில அதன் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதான சம்பவம் பதிவாகி இருந்தது. மே மாதம் அல் டமீர் என்று சொல்லப்படுகின்ற கப்பல் கஸா மக்களுக்கு தேவையான உதவி பொருட்களோடு சென்ற நேரம் அந்த கப்பலின் மீது தாக்குதல் நடத்தியதுல அந்த கப்பல்ல சில பகுதி எரிந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. ஜூன் 9ஆம் தேதி மடலேன் என்று சொல்லப்படுகின்ற கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது மட்டுமல்ல, அதில் இருந்தவர்களை சிறைபிடித்து மீண்டும் நாடு கடத்திய சம்பவமும் பதிவானது. நீங்க உணவு கொடுக்க மாட்டீங்க, உணவு கொடுக்க வரவங்களுக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டீங்க. வைக்கோல்ல படுக்கிற நாய் போல நாய் சாப்பிடுறதும் இல்லை, சாப்பிடுற மாட விடுறதும் இல்லை என்பது போல இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அந்த நாட்டினுடைய அடாவடித்தனங்களை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இந்த செயற்திட்டம் இப்போது ஒரு உக்கிர நிலையை அடைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விடயம். இத்தாலி, ஸ்பெயின், துருக்கி ஆகிய நாடுகளுடைய ஆயுதம் தாங்கிய அல்லது இராணுவ கப்பல் இந்த இடத்திலிருந்து விலகி சென்றதான செய்தியும் பார்க்க கிடைத்தது. இப்போது இத்தாலி நாடு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பயணத்தை முடிச்சு கொள்ளுங்க, இந்த உதவி பொருட்களை அங்கு கொடுக்க வேண்டாம் ஒரு செய்தியும் இப்போது உலாவுவதை பார்க்க முடிந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இராணுவ கப்பலினூடாக இந்த உதவித்தொகைகள் வரும் பொழுதோ ஒருவேளை அமெரிக்காவுக்கு இது ஒரு பிரச்சனையாகவோ அல்லது இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிருமோ என்ற ஒரு விஷயம், தம்ம அடிபணியை செஞ்சிட்டீங்களா அப்படின்ற ஒரு கௌரவ பிரச்சனை இஸ்ரேலுக்கு இருப்பதனால இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் பல நாடுகளுக்கு இடையிலான ஒரு யுத்தமாக பல்வேறு முனைகளால் ஒரு யுத்தம் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குமோ என்ற ஒரு விஷயம், ராஜதந்திர முறையில் அணுக வேண்டிய விடயம் இப்படியான இராணுவ முறையில் அணுகுகின்ற ஒரு பிரச்சனையாக மாறிடும் என்ற அச்சத்துல குறித்த நாடுகள் இப்போது விலகி கொண்ட சம்பவமும் பதிவான ஒரு விஷயம் இப்போது செய்தியாக கிடைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. மனிதாபிமான உதவி அப்படின்னு வரும் பட்சத்துல அதன் மீது தாக்குதல் நடத்துவது சர்வதேச யுத்த குற்றமாக மாறும் என்பதனால இஸ்ரேல் இப்போதைக்கு அமைதி காப்பதற்கான வாய்ப்புண்டு என்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் இப்போது உலக அரங்குல இந்த யுத்தத்தை கண்டித்தும் பலஸ்தீன மக்களை ஆதரிச்சும் பல்முகம் கொண்ட பல நாடுகள் இப்போது களத்தில் இறங்கியிருப்பது என்பது இஸ்ரேல் பின்வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் அரசியல் கருத்துக்கள் சொல்லப்படுவதையும் பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த மக்களுக்கு பட்டினிச்சாவை எதிர்கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல இந்த 50 கப்பலினூடாக செல்லுகின்ற உணவுப் பொருட்கள், நீர், மருத்துவம், ஆடைகள் என்ற பல்வேறு விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. பொறுத்தது பார்க்கலாம். எதிர்வரும் தினங்கள்ல இந்த கப்பல்கள் கஸாக்குள்ள பிரவேசிப்பதற்கான அனுமதி இஸ்ரேல் கொடுக்குமா இல்ல பதிலுக்கு தாக்குதல் நடத்துமா என்ற ஒரு விஷயம் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மக்களுடைய அவல நிலைகளும் முடிய வேண்டும் என்பது அனைவருடைய பிரார்த்தனையும். இந்த பணியில் யார் இருக்கிறார்களோ இவர்களுக்கான பாதுகாப்பை இறைவன் கொடுக்கட்டும் என்று கூறி, இது மனிதாபிமான உதவியாகவே இஸ்ரேலும் பார்க்க வேண்டும் என்ற விடயமான ஒரு வேண்டுதலோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.